Hi friends, welcome back to Subhiksha Samayalarai. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா ஒரு பாசிப்பயிர் சாதம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தறலாம். வாங்க இப்போ டக்குனு வீடியோக்குள்ள போய்டலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தறலாம். இது ரெண்டும் நல்லா எண்ணெயில பொரிஞ்சு வந்ததும் 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு சேர்த்தறலாம். கூடவே ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். 5 ல இருந்து 6 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துடலாம். 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். சீக்கிரம் வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வரட்டும். இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு மசாலா எல்லாம் எல்லா பக்கத்துலேயும் ஒட்டுற மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போது 1/2 கப் அளவுக்கு பாசிப்பயிறு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 1 கப் அளவுக்கு அரிசியை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 3.5 கப்பில் இருந்து 4 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டாச்சு. 3 ல இருந்து 4 விசில் விட்டுறலாம். ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்பவே அருமையான நம்ம பாசிப்பயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுறலாம். ரொம்பவே ஜூஸியாக நம்ம பாசிப்பயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்தோம்னா ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் நம்ம பாசிப்பயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.